The path to brilliance. Methods. Number 1. இனி வர்ற ப்ராப்ளமுக்கு நம்ம யூஸ் பண்ண போற மெத்தட்ஸ். ஸ்ட்ரிங் மெத்தட் நாம முதல்ல படிக்க போறது பாருங்க. This is called string method. ஸ்ட்ரிங் அப்படின்னும் போது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா ஆப்ஜெக்ட்ஸ் ஆல்வேஸ் டுகெதர். ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒன்னா குரூப்பா இருக்கும். அதான் ஸ்ட்ரிங் மெத்தட். ஓகே, ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்கிறத பாருங்க. the number of permutations of n different objects. The number of permutations of n different objects taken all at a time. Okay, when m specified objects are always together. Okay, this is equal to formula என்னன்னு பார்த்தீங்கன்னா m factorial into n minus m plus 1 factorial. இது எப்படி அப்படின்னு இப்போ நம்ம விளக்க போகிறோம். பெர்முட்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா ப்ராப்ளம்ல நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். எனக்கு இனிமேல் தான் புரியும். நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன்ஸ் ஆஃப் n ஆப்ஜெக்ட்ஸ். மொத்தம் n டிஃபரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அதுல ஸ்பெசிஃபைட் ஆப்ஜெக்ட்ஸ் m இருக்கு. அது m-ஓ ஆல்வேஸ் டுகெதர், பக்கத்துல இருக்கணும். சரிங்களா? எல்லாமே ஒன்னா குரூப்பா இருக்கணும். அது ஒரு யூனிட்டா இருக்கணும். n டிஃபரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ல m ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் டுகெதர் இருந்தா ஃபார்முலா என்ன? m ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் m பிளஸ் 1 ஃபேக்டோரியல். புரியுதா? மறுபடியும் பாருங்க. மொத்தம் n டிஃபரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அந்த nல இருக்கிற குறிப்பிட்ட m ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு யூனிட்டா இருக்கணும். தே ஆர் ஆல்வேஸ் டுகெதர் இருந்ததுன்னா ஃபார்முலா m ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் m பிளஸ் 1 ஃபேக்டோரியல். இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் நம்ம இதுக்கு கொடுக்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கன்சிடர் எ ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங் நம்ம கன்சிடர் பண்றோம் ஆஃப் m ஸ்பெசிஃபைட் ஆப்ஜெக்ட். இந்த m ஸ்பெசிஃபைட் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதை ஒரு ஸ்ட்ரிங் கணக்கா நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி ஆஸ் அ சிங்கிள் யூனிட். அது மட்டும் ஒரு யூனிட்டா இருக்கு. அது மட்டும் ஒரு குரூப்பா இருக்கு. ஒரு யூனிட்டா இருக்கு. ரைட்? ஓகே, so then we have, சரியா, மொத்தம் n ஆப்ஜெக்ட்ஸ்ல m ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு யூனிட்டா இருந்ததுன்னா பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா n மைனஸ் m பிளஸ் 1 ஆப்ஜெக்ட்ஸ். சரியா பாருங்க. மொத்தம் n ஆப்ஜெக்ட்ஸ், அதுல n வந்து ஒரு யூனிட்டா இருக்கு. அப்ப n வந்து அந்த m கழிச்சு அந்த ஒரு யூனிட்டை ஆட் பண்றோம். அப்ப n மைனஸ் m பிளஸ் 1. புரியுதா? ஓகே, இப்போ we can permutate அல்லது permute n minus m plus 1 objects in how many ways? N minus m plus 1 factorial ways, right? Okay.
புரியுதா உங்களுக்கு? மொத்தம் 5 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதுல 3 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் யூனிட்டா இருக்கு. எக்ஸாம்பிள் பாருங்க. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 5ல ஏற்கனவே 3 போயிடுச்சா, அதான் பேலன்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த 3 ஆப்ஜெக்ட்ஸ் சேர்ந்து ஒரு யூனிட்டா இருக்கு. அப்போ 5 - 3 + 1, அதான் n - m + 1. That can be arranged in n - m + 1 factorial ways, right? Okay. Also, m specified objects can be arranged in m factorial ways, right? Therefore, total number of ways equal to m factorial into n minus m plus 1 factorial. That's all, right? மேலே உள்ள எக்ஸாம்பிள் முதல்ல பாருங்க. என்கிட்ட 5 ஆப்ஜெக்ட் இருக்கு. அதுல 3 ஸ்பெசிஃபைடு ஆப்ஜெக்ட் இருக்கு. அது சிங்கிள் யூனிட்டா இருக்கு. மொத்தம் என்கிட்ட 5 ஆப்ஜெக்ட் இருக்கு. அதுல 3 ஸ்பெசிஃபைடு ஆப்ஜெக்ட் இருக்கு. அது சிங்கிள் யூனிட்டா இருக்கு. இந்த 5ல 3 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 5 - 3. இந்த 3 சேர்ந்து ஒரு யூனிட்டா இருக்கு, +1, ரைட்? அப்போ அதே மாதிரி n டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதுல m ஸ்பெசிஃபைடு ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு யூனிட்டா இருக்கு. அப்போ அந்த n - m அது கூட அந்த ஒரு யூனிட், n - m கூட அந்த ஒரு யூனிட், இந்த யூனிட். அப்போ n - m + 1. அப்போ m specified objects can be arranged in m factorial ways. அதுக்கப்புறம் n - m + 1 objects can be arranged in n - m + 1 ways. So total number of ways வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம் நம்ம, m factorial into n - m + 1 factorial, right? Okay. இப்போ இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு மெத்தடாலஜி பார்க்க போகிறோம். இது ப்ராப்ளம்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும் இன்ஷா அல்லாஹ். கேப் மெத்தட், GAP மெத்தட், கேப் மெத்தட். இதில் வந்து கீவேர்டு என்னன்னா, நோ டூ திங்ஸ் ஆர் டுகெதர். எந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடாது, ஆல்டர்னேட்டாக தான் ஃபில்லிங் இருக்கணும். இதில் வந்து ஸ்பெசிஃபைடு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் டுகெதர், ஸ்ட்ரிங் மெத்தடில். கேப் மெத்தட்ல வந்து நோ டூ திங்ஸ் ஆர் ஆல்வேஸ் டுகெதர். ஸோ இப்படி ஒரு திங் இருக்குன்னா இது ஒரு திங். அப்போ இது ரெண்டும் மாறி மாறி இருக்கும். ரெண்டும் பக்கத்துல இருக்காது. ஒரே வெரைட்டியை சார்ந்த ரெண்டும் பக்கத்துல இருக்காது. இது கேப் மெத்தட். இதுக்கான ப்ரொசீஜர் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே. நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன், கவனிங்க, நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன் ஆஃப் n different objects when no two of k given objects are together. Okay. This can be done in m factorial into m plus 1 pk, right? Number of permutations of n different objects when no two of k given objects out of n, no two of k given objects are together. அதுக்கு ஃபார்முலா என்ன? m factorial into m plus 1 pk, right? Okay. அப்போ also there are no restrictions on the remaining m equal to n minus k objects. This condition must also be included in gap method, right? So number of permutations of n different objects when no two
of k given objects are together can be finalized as m factorial into m plus 1 pk. இதில் முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, there are no conditions or restrictions on the remaining n minus k objects. மொத்தத்தில் இந்த given objects நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு 1 2 3 4 5 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ரைட்? இதில் இது ரெண்டு ஸ்பெசிஃபைட் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ n இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 5, கேங்கிறது வந்து 2. அப்போ n மைனஸ் கே எவ்வளோ வருது 3, சரியா? இதுதான் என்னது m. இந்த 3க்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, இந்த 3க்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்படி இருந்தால் ஃபார்முலா என்ன பாருங்க, m ஃபேக்டோரியல் இன்ட்டு m plus 1 pk. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்ட்ரிங் மெத்தட், கேப் மெத்தட் வந்து ப்ராப்ளம் போடும்போது இன்னும் அதிகமாக நமக்கு புரியும் with standard examples, right? Okay, alhamdulillah. Continue your journey to wisdom.